குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்கம் டேக்ஸ் பற்றி நேற்றுலேருந்து டிபேட் போயிட்டுருக்கு. யூனியன் பட்ஜெட் 25-26 ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதில் முக்கியமாக பேசப்படுறது வந்து இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் ஃபார் மிடில் கிளாஸ் பீப்புள். ஸோ அதை பற்றியும் அது இல்லாமல் இன்னும் சில பாயிண்ட் யூனியன் பட்ஜெட் பற்றியும் நம்ம இந்த செஷனில் பார்க்கலாம். ஸோ யூனியன் பட்ஜெட்டில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் ஒரே செஷனில் டிஸ்கஸ் பண்ண முடியாது. மேபி பார்ட் பை பார்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமாக நான் வந்து இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது வந்து இந்த பட்ஜெட்னால ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கம்பெனிஸில் ஏற்படுற சில சேஞ்சஸ் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் பட்ஜெட் 24-25 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 12.5% இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை தொடவே இல்லை. ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸு, டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு வந்து அதாவது கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸை வந்து 12.5% 10%லேருந்து 12.5% ஆக்கியிருக்காங்க. இதனால் இப்போ என்ன எதிர்பார்க்கப்படுது அப்படின்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து ஏப்ரலுக்கு முன்னாடியே அவங்களுடைய பாண்ட்ஸை வந்து விற்றுட்டு ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிகமான டேக்ஸ் வரத்துக்கு முன்னாடியே ப்ராஃபிட்டை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸோட அட்ராக்ஷன், நம்ம கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், நம்ம லிஸ்டட் பாண்ட்ஸ் மேலே இருக்க அட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது இந்த டேக்ஸ் இன்க்ரீஸ்னால. அடுத்தது பார்த்தீங்கன்னா மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன். ஸோ இப்போ 1991க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெருசாக மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸே கிடையாது. ஸோ மற்ற எக்கானமிஸ்லாம் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியன் எக்கானமி வந்து டெவலப் ஆகாமல் இருந்தது. ஏன்னா நம்மளோட லாஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கம்பெனி வந்து இந்தியாவில் பிஸ்னஸ் தொடங்கணும்னா நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது, நிறைய பேப்பர் ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் கம்பெனிஸ் வந்து வரத்துக்கு ஹெசிடெண்ட்டாக இருந்தாங்க. பட் ஆஃப்டர் 1991 நம்மளுக்கு நிறைய ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ் வந்தது. ஸோ அந்த ஃபினான்ஷியல் ரிஃபார்ம்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிச்சது. ஸோ அப்போ தான் வெளிநாட்டில் இருக்க கம்பெனிஸ்லாம் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்மளும் டெக்னாலஜிக்கலி அண்ட் எக்கானமிக்கலி நல்லா டெவலப் ஆக ஆரம்பித்தோம், ஆன் பார் வித் அதர் டெவலப்பிங் கண்ட்ரீஸ். ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்ட் லாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அமால்கமேஷன் ஒரு மர்ஜர் நடக்கிறப்ப இப்போ அந்த மர்ஜ் ஆகிற அந்த என்டைட்டி வந்து ரொம்ப லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் இந்த மர்ஜ் ஆகிற டேட்லேருந்து அந்த கம்பெனியோடைய லாஸஸை 8 வருஷத்துக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் லாஸஸ் அப்படின்னு அக்கௌண்டிங்கில் காட்டலாம். இந்த சென்ஸ் இப்போ மர்ஜர்னா என்ன, ஒரு கம்பெனியை வந்து இன்னொரு கம்பெனி அப்சார்ப் பண்ணுறது. ஸோ இப்போ அப்சார்ப் செய்யப்படுற கம்பெனியோடைய லாஸை வந்து கேரி ஃபார்வர்ட் லாஸ் அப்படின்னு காமிச்சு அவங்க ப்ராஃபிட்ஸ்லேருந்து டேக்ஸை வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ண முடியும். அப்படி ஒரு ப்ராவிஷன் இருக்குது. இது எப்போ பண்ணலான்னா எப்போ அந்த டேட் ஆஃப் மர்ஜர் அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போத்துலேருந்து கேரி ஃபார்வர்ட் லாஸ் வந்து காமிக்க முடியும். ஸோ இது வந்து 8 வருஷம் டேட் ஆஃப் மர்ஜருக்கு அப்புறம் இந்த கேரி ஃபார்வர்ட் லாஸை வந்து ப்ராஃபிட்ஸ்லேருந்து டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டான என்ட்ரிஸ் எப்படி இருக்கும், அக்கௌண்டிங் என்ட்ரிஸ்குள்ளே நம்ம போவேணாம். பட் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்க பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் மர்ஜர் அல்லாமல் நீங்கள் எப்போ அந்த லாஸ் இன்கர் ஆக ஆரம்பிக்குதோ, அதாவது அந்த அப்சார்ப் செய்யப்படுற கம்பெனியில் எப்போ லாஸ் இன்கர் ஆக ஆரம்பிக்குதோ எந்த வருஷத்துலேருந்து அப்போத்துலேருந்து 8 வருஷத்துக்கு தான் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் லாஸ் காட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா இந்த மர்ஜர் ஒரு அமால்கமேஷன்னு சொல்லப்படுறதுல வந்து கம்பெனிஸ்க்கு அட்ராக்ஷன் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அந்த டேக்ஸ் பெனிஃபிட் கிடைக்காம போகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டிசிப்ளின் மெயின்டைன்ட். அதாவது இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாகிருக்கு இந்த யூனியன் பட்ஜெட்டில் கம்பேர்ட் டு லாஸ்ட் யூனியன் பட்ஜெட். பட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமானாலும் பாரோவிங்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க கம்பேர்ட் டு லாஸ்ட் யூனியன் பட்ஜெட். ஸோ இது எதனாலனா அவங்க ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்மானமாக இருக்காங்க. ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா எக்ஸ்பெண்டிச்சரை விட ரெவென்யூவை அதிகமாக்குற முயற்சி. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருக்க ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாகும். முக்கியமாக அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பாரோவிங்ஸ் மூலமாக தான் நம்ம ஃபண்ட் பண்ணுறோம். ஏன்னா ரெவென்யூ பத்த மாட்டேங்குது, பாரோவிங்ஸ் வாங்கி தான் நான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என் கண்ட்ரிக்கு நான் ஃபண்ட் பண்ணுங்கிறப்ப
capital expenditure is directly equal to borrowings, which is the fiscal deficit. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவங்க borrowings-அ குறைக்கிறதுனால இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட்டை வருஷம் குறைக்க போகிறோம் அப்படிங்கிறதுல சொல்ல வராங்க. அண்ட் விச் இஸ் அ குட் மூவ். ஏன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் குறையுதுன்னா உங்களுக்கு வந்து நம்ம எக்கானமியோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், கிரெடிட் வர்த்தினஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நடக்கிறப்ப பாண்ட் ஈல்டும் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பாண்ட் ஈல்டு எப்படி எஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் பாரோவிங்ஸை கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. ஸோ கம்மியான பாண்ட்ஸ் தான் வந்து புழக்கத்தில் இருக்கும். ஸோ கம்மியான பாண்ட்ஸ் புழக்கத்தில் இருக்கும்போது கம்மியாக எது இருந்தாலும் அதுக்கான டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பாண்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். பாண்டோட ப்ரைஸ் அதிகமாகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த பாண்ட்லேருந்து கிடைக்கிற ஈல்டு வந்து கம்மியாயிரும். பிகாஸ் ரெண்டுமே இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ப்ரைஸ் அதிகமாக ஆப்வியஸாக ஈல்டு கம்மியாயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு கண்ட்ரியோட கிரெடிட் வர்தினஸ் அதிகமாகும் நீங்கள் ஃபிஸ்கல் டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணும்போது. ஸோ அதன் மூலமாகவும் அந்த கண்ட்ரிக்குரிய பாண்டு வந்து ரொம்ப அட்ராக்டிங்காக இருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு. ஸோ அப்போ அந்த பாண்டோட வேல்யூ ப்ரைஸ் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஈல்டு குறையும். பட் இது இப்படியே இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ வெளிநாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸில் வந்து இன்கேஸ் அவங்களோட மானிட்டரி பாலிசியில் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுனாங்கன்னா அது வந்து இங்கே இருக்கிற பாண்ட் ஈல்டை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்குது பாண்ட் ஈல்டை இம்பேக்ட் பண்ணுறதுக்கு. பட் இப்போதைக்கு நம்ம பட்ஜெட்டை வச்சு பாண்ட் ஈல்டு எப்படி எஃபெக்ட் ஆகுங்கிறத சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் ஃபார் சேலரிட் கிளாஸ். இது நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ 12 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு டேக்ஸ் கிடையாது. சேலரி நார்மல் சேலரிட் இன்கம் பீப்புளுக்கு ப்ரைம் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து சேலரிலேருந்து வாங்குறவங்களுக்கு. பட் 12 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக அவங்க போடுற அந்த ஸ்லாப்ஸ் வந்து அப்ளிகபிள். அந்த ஸ்லாப்ஸும் என்னங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா அதோட டிஸ்பிளேயில் போடுறோம். இந்த ஸ்லாப்ஸில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நிறையா இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் 24 lakhs per year per annum சேலரிக்கு மேலே தான் உங்களுக்கு 30% ஸ்லாபே வருது. லாஸ்ட் இயர்லலாம் பார்த்தீங்கன்னா 15 lakhs per annumக்கு மேலேயே உங்களுக்கு 30% இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்திருக்கும். ஸோ டெஃபினட்டாக இன்கம் டேக்ஸ் ரிலீஃப் வந்து ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கட்டுற இன்கம் டேக்ஸ்லேருந்து நியூ ரெஜிம் படி கொஞ்சம் டேக்ஸ் குறைவாக தான் கட்டுவோம் அடுத்த வருஷம். பட் அதே நேரம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த ஓல்டு ரெஜிமில் இருந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்னால எல்ஐசியில் நிறைய பேர் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்தது டேக்ஸ் குறைக்கிறதுக்கு. பட் இப்போ அதெல்லாம் தேவைப்படாது. எல்ஐசி மேலே இருக்க அட்ராக்ஷன் வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்னொரு டிஸ்கஷன், இது அப்பார்ட் ஃப்ரம் யூனியன் பட்ஜெட். இப்போ யூனியன் பட்ஜெட்டில் வந்து ஃபிஸ்கல் டிசிப்ளின்ங்கிறத பற்றி நம்ம பேசணும். ஸோ ஃபிஸ்கல் டிசிப்ளின் அப்போ வந்து இருக்கிறதுனால எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்ததுன்னா, மூடி மாதிரி ஒரு கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி வந்து இந்தியாவுக்கு நல்ல கிரெடிட் ரேட்டிங் கொடுக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு. பட் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா மூடியோட ரேட்டிங் வந்து BAA3, அதாவது லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் ரேட்டிங், அதே மெயின்டைன் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஸ்டேபிள் தான், பட் ஸ்டில் லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட். ஸோ 2 டைப் ஆஃப் ரேட்டிங் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட் அண்ட் ஸ்பெகுலேட்டிவ் கிரேடிங். இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட்னா அந்த கண்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உகந்த கண்ட்ரி, ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸ்பெகுலேட்டிவ்னா அந்த கண்ட்ரி சரி கிடையாது, ரொம்ப ரிஸ்கி கண்ட்ரி, ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து போகாதீங்கன்ற மாதிரி ஒரு காஷியஸான ஒரு கிரேடிங் அது. ஸோ இப்போ மூடி நம்மளுக்கு அதே ரேட்டிங் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் என்ன பிரச்சனைனா, அதே ரேட்டிங்கிறது சுத்தமாக ரிஸ்க் இல்லை அப்படிங்கிற ரேட்டிங் கிடையாது. இது ஸ்டேபிள் ரேட்டிங் தான், இருந்தாலும் லோவஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கிரேட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிரேடிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AAA வந்து ஹையஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரேட்டிங். அதில் பார்த்தீங்கன்னா இந்த BAAங்கிறது லோவஸ்ட்டு அண்ட் மாட்ரேட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேட்டிங் இது. ஸோ இந்த ரேட்டிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் ஆகும் அப்படிங்கிறது நிர்மலா சீதாராமன் மேம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அவங்க சொல்லவும் செஞ்சுருக்காங்க. ஸோ நாங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக இருந்தாலும் நாங்கள் பாரோவிங்ஸை குறைச்சிருக்கோம். அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் நாங்கள் எதிரெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு பார்த்து ரேட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் மூடிஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாரோவிங்ஸை குறைச்சிருந்தாலும் இன்னமும் வந்து ரெவென்யூ எப்படி ஜென்ரேட் பண்ணுறீங்கிறதுல சரியாக அவங்களுக்கு திருப்தி இல்லாததாக சொல்லியிருக்காங்க.
ஸோ எவ்வளோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் குவாலிட்டியாக நீங்கள் இது பண்ணாலும் உங்களுக்கு இன்கம் ரெவென்யூ வந்து வரும்போது தான் உங்களோட ரிஸ்க் வந்து குறையுது. ஸோ ரெவென்யூ ஜென்ரேஷன் வந்து அவங்களுக்கு திருப்தியாக இல்லாததுனால நீங்கள் அதே ரேட்டிங்கில் மெயின்டைன் பண்ணுறதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரேட்டிங்னால நம்மளுக்கு என்னென்னா, ரேட்டிங் இம்ப்ரூவைஸ் ஆனால் இந்தியாவுக்கு பாரோவிங்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கிடைக்கும். டெட்டு வந்து கொஞ்சம் சீப்பராக கிடைக்கும். இப்போ ரேட்டிங் இம்ப்ரூவைஸ் ஆகாததுனால உங்களுக்கு டெட்டு பாரோவிங்ஸ் வந்து சீப்பராக இருக்காது. ஸோ ரேட்டிங் இம்ப்ரூவைஸ் பண்ணுற முயற்சியில் நம்ம இறங்கணுன்னா நம்மளுக்கு வந்து பாரோவிங்ஸ் சீப்பாக இருக்கும், ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவைஸ் ஆகும். அது வந்து இன்னும் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செஷனுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் அபவுட் த பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணோம். இன்னும் நிறையா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்டில். எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சில செக்டர் ஸ்பெசிஃபிக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஃபர்தர் செஷன்ஸில் பட்ஜெட் செஷன்ஸில் பார்க்கலாம்.